உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, கன்னியா லக்கணம், கன்னி லக்கணம், அதே மாதிரி 7ஆம் பாவகம். இப்ப கன்னி லக்கணமும் மனைவியால் யோகமும், மனைவியால் மட்டும்தான், ஆண்களுக்கு மட்டும் இந்த வீடியோ கிடையாது, பெண்களுக்கும். கணவனால் யோகமா, நண்பரால் யோகமா, உறவுகளால் யோகமா, இப்படியெல்லாம் இருக்கு. இந்த புதிதாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய சந்தாதாரர்கள், உங்களை எப்படியெல்லாம் நான் கையை பிடித்து நான் கற்ற வித்தையை உங்களுக்கு சொல்லி கொடுத்து புரிய வைத்து எளிமையாக, அதே நேரத்தில் உங்களை வலிமையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறனோ, இது போன்ற வீடியோக்கள், பழைய வீடியோக்கள் தேவைப்படக்கூடியவர்கள் 9842208655 அப்படிங்கிற ஒரு நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய லக்கணம், கன்னி லக்கணம், கன்னி லக்கணம், அடுத்தது உங்களுடைய ராசி, ஒரு 50-100 வீடியோ இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 50 வீடியோவாவது உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் என்று நான் எண்ணுகிறேன். நான் பார்த்த உடனேயே உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள், அவங்க என்ன லக்கணம், அவங்க என்ன ராசின்னு கேட்டு அனுப்புங்க. நான் அந்த வீடியோலாம் அனுப்புகிறேன். எப்படியாவது நாம் கற்றதை கற்ற பின் கற்பிப்பது என்னுடைய எண்ணம். அந்த வகையில் கன்னி லக்கணக்காரர்கள், பிரத்தியாரை எளிதில் கவரக்கூடியவர்கள், நல்ல கால்குலேஷன் மைண்ட் உடையவர்கள், கணித நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், அறிவார்ந்தவர்கள், தெளிவானவர்கள், உழைப்பாளர்கள், உழைப்பால் உயர்வு என்ற எண்ணம் உடையவர்கள். அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு 7ஆம் பாவாதிபதி யார்? குரு இல்லையா? அற்புதமான அமைப்பு இல்லையா? உடனே உங்கள் லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதி அந்த கான்செப்டுக்கு நம்ம போல. ஒரு மனிதனை பாவகம் இயக்குகிறது. உங்களுடைய லக்கணத்திற்கு 7ஆம் பாவகம் நட்பு, உறவு, கணவன், மனைவி, அதே மாதிரி சொசைட்டி, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க யாரா இருக்காங்க? இப்போ ஒரு குருவா இருக்காங்க. இப்படி எடுத்து பாருங்க. அப்ப குருவா இருக்கும் பொழுது எந்த கன்னி லக்கணமா இருந்தாலும் ஒரு ஐடியாவை அடுத்தவங்களுடன் கேட்டு செயல்படுங்கள். அது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இப்ப அந்த குரு லக்கணத்திலே இருக்காருன்னு வைங்களேன், 7ஆம் பாவாதிபதி என் லக்கணத்தில் இருக்கிறதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இவருடைய நண்பரோ, கணவனோ, அவங்களுடைய மனைவியோ இவங்க சொல்படி கேட்பார்கள் என்று நாம எடுத்துக்கணும். 7 கூடியவங்க லக்கணத்தில் நான் சொல்றத அவங்களாம் கேட்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. 7ஆம் பாவாதிபதி 7லேயே இருந்தால் கணவன் அவர் சொல்படிதான் இவர்கள் கேட்க வேண்டும். 7 கூடியவன் லக்கணத்தில் இருந்தால் கன்னி லக்கணக்காரங்க சொல்றத கணவனோ மனைவியே கேட்கணும். 7 கூடியவன் 7 இருந்தால் கணவன் தான் ஆட்சி பெறுவார். அவர்தான் நிர்வாகத்தை நடைமுறைப்படுத்துவார். அவரிடம் உங்களுடைய வரவு செலவுகளை விட்டு விடலாம். அவர் நியாயமானவராக இருப்பார், பொறுப்பானவராக இருப்பார், ஒழுக்கமானவராக இருப்பார். சரிங்களா? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 7 கூடியவன் 7ல் ஆட்சி. அப்போ குரு நல்லவர், கெட்டவர்னு சொல்ல முடியாது. இவர் எப்படி கெட்டவர்னு சொல்லுவீங்க? அதே இந்த 7 கூடியவன் 8ஆம் இடத்தில் இருந்தால் கணவனோ அல்லது மனைவியோ, பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸோ எல்லாமே என்ன ஆகும்? நஷ்டமாகும், பிரச்சனையாகும். ஆக கணவர் தேவையில்லாம ஏதாவது பண்ணி மாட்டிக்குவார். நம்ம ஜாதகப்படி நம்மளுடைய உறவு, 7ஆம் பாவகம் தான் உறவு, அது கெட்டு இருந்தால், நம்ம ஜாதகப்படி கெட்டு போச்சு அப்படின்னால், நாம் வீண் பழியை தன்னுடைய கணவன் மேலேயோ, மனைவி மேலேயோ, நண்பருடைய மேலேயோ சுமத்தக்கூடாது. இந்த பாவாதிபதி கெட்டுவிட்டால் அது சார்ந்த பாவகத்தினுடைய தொடர்புகளை நாம் கண்காணிக்க வேண்டும். அல்லது கூடா நட்பு கேடாய் முடியும் என்பார்கள், விட்டு விலகிவிட வேண்டும். அதே மாதிரி 7 கூடையவன் 6ல் இருந்தால் பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ், கடன்ல போய் முடியும். அதே மாதிரி நண்பன், உறவு வகையாகும். அப்ப நண்பன்கிட்ட வரவு செலவு வச்சுக்கலாமா? வச்சுக்க கூடாது. 7 கூடையவன் 6, 8 போயாச்சுனாலே பார்ட்னர்ஷிப், நண்பனிடம் வரவு செலவு, இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது.
ஏழுக்குடையவன் 6ஆம் இடத்தில் இருந்தால் நோயுற்ற கணவன் அல்லது நோயுற்ற மனைவி. ஆக 7ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் இதுதான் மனைவியால் அல்லது கணவனால் வரக்கூடிய யோகம். ஏழுக்குடையவன் 9ல் நல்ல அவங்களால உங்களுக்கு உபதேசம், ப்ரமோஷன், முன்னேற்றம், வெளிநாட்டு தொடர்பு. கல்யாணம் பண்ணங்க, ஆஃப்டர் மேரேஜ் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். எத்தனை பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்கள ஆய்வு செய்கிறோம், வெளிநாட்டு வாடிக்கையாளர். 7 9க்கு போச்சுனாலே திருமணத்தினால் அதிர்ஷ்டம், மேரேஜுக்கு அப்புறம் அதிர்ஷ்டம். இது ஒரு நல்ல அமைப்பு. நண்பன் வந்தான், அவன் தான் என்னை வேலைக்கு சேர்த்து விட்டான். நண்பன் வந்தான், அவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணோம், நல்ல லக்கு, அதிர்ஷ்டம். இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. தன்னுடைய ஜாதகத்தில் இருப்பதை தெரிந்து, பெரிய புதையல்கள்லாம் ஜாதகத்தில் இருக்கு. ஒவ்வொரு ஜோதிடரும் கற்றது கைமண் அளவு, கல்லாதது கடல் அளவு இருக்கு. ஆய்வு செய்தேன், அதை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். முடிந்தால் ஆய்வு செய்து பாருங்கள். 7 9ஆம் இடத்தில் இருந்தாலே கல்யாணம் வரைக்கும் ரொம்ப கஷ்டம், கல்யாணத்துக்கு அப்புறம் படிப்படியான உயர்வு. அந்த திசை நடந்தால் இன்னும் நல்லா இருக்கும். 7ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்தில் இந்த லக்னத்திற்கு மேட்ச் ஆகக்கூடிய, லக்னம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நட்சத்திர சாரம் பெற்றிருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். இது டீப் அனலைஸ் ஜாதகம் பார்க்கும் பொழுதுதான் எனக்கு தேவை. 10 நிமிட வீடியோவில் நாம் சொல்ல முடியாது. 7ஆம் பாவாதிபதி 10ல் இருந்தால் ஆஃப்டர் மேரேஜ் பிஸ்னஸ் பண்ணு, திருமணத்துக்கு அப்புறம் தொழில் அமைப்பு முன்னேற்றம். இவ்வளவுதான். திருமணத்துக்கு அப்புறம் மனைவியவே பார்ட்னரா சேர்த்து பிஸ்னஸ் பண்ணும், நண்பருடன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டா. 7குடையவன் 10ல். 7 11ஆம் இடத்துக்கு சென்றால் மனைவியினால் லாபம் உண்டாகும், கணவனால் லாபம் உண்டாகும், பார்ட்னர்னால பெனிஃபிட். அந்த திசையும் நடந்தால் இன்னும் ஒரு படி மேல யோகத்தை கொடுக்கக்கூடியது. 7குடையவன் நேர்மையான கிரகம், 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். நேர்மையான வழியிலேயே தான் இவர்கள் பயணிப்பார்கள். அந்த திசை வந்தால் நன்றாக இருக்கும். இன்னைக்கு ஒரு பையனுடைய ஜாதகம் பார்த்தேன், அவருக்கு அடுத்த திசை, இப்போ ராகு திசை முடிஞ்சு அடுத்த திசை வருது. அது குரு நல்ல 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று 7குடையவனுடைய திசை. அதில் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன். 7குடையவன் உச்சம். 7குடையவன் 12ல் நல்ல செலவாளிகளாக இருப்பார்கள். இவங்களுடைய கணவனோ மனைவியோ நல்ல செலவாளிகளாக இருப்பாங்க. தேவையில்லாமல் விரை செலவுகளை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி 7ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. சார் இது 7குடையவன் நீசம் அப்படின்னு எடுத்துக்காதீங்க, பாவகம். ஏன்னா உச்சம்னு சொன்னா நல்லா சொல்றீங்க, நீசம்னா மைனஸ், அந்த திசை வருதான்னு பார்க்கணும். நீசன் என்ற வீட்டுக்கு அதிபதி எங்க இருக்காருன்னு பார்க்கணும், என்ன நட்சத்திரம் பெறுகிறாருன்னு பார்க்கணும். 7ஆம் பாவாதிபதி 5ல் திருமணத்துக்கு பிறகு கணவனையோ மனைவியோ காதலிக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள், அதுக்கு அடுத்தது மனைவியினால் யோசனை பெறக்கூடியவர்கள். 7குடையவன் 4ல் இது ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு வீடு, சமூக அந்தஸ்து, நல்ல ஒரு லைஃப்ல ஒரு ஸ்டெடியா வரக்குண்டான அமைப்பு. 7 போய் 4ல் இருந்ததுனாக்கா ஒரு கேந்திரம், சரிங்களா? ஒரு கேந்திராதி மறு கேந்திரத்தில். இது கேந்திர ஆதிபத்திய தோஷம்லாம் இருக்காதீங்க, அது வேற ட்ராக். இது பாவக ரீதியான விஷயங்கள். ஆக இது நல்ல யோகம். எப்போ 7குடையவன் 3ல் இருக்கிறதோ திருமணத்துக்கு பிறகு, மனைவி வந்த பிறகு 10ஆல் பலம், தைரியம், வீரியம், நினைச்சதை சாதித்தல். அந்த மாதிரி 7குடையவன் 2ல் இருந்தால் மனைவியினுடைய பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. இது வரைக்கும் எனக்கு சேவிங்ஸே இல்லை, சேமிப்பே இல்லை. கணவன் அல்லது மனைவியினுடைய பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்பொழுது உங்களுக்கு எல்லா பிராப்தமும் சேரும். அதே மாதிரி 2ஆம் பாவகம் என்பது சொத்து பத்திரம், அதே மாதிரி சேமிப்புகள், நகைகள், இதெல்லாம் நகை அடமானம் வைப்பதெல்லாம் மனைவியுடைய பேர்ல வச்சிங்கன்னா சீக்கிரமாக மூட்டி விடலாம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கிறதா?
தங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்கள். அடுத்த வீடியோ 7ம் 8ம் பரிவர்த்தனையானால் எப்படி இருக்கு, அதை எவ்வாறு சமாளிப்பது. கணவனோ மனைவியோ பார்ட்னரோ 7, 8 பரிவர்த்தனை, அது பற்றிய வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.